ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. என் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அந்த நாளில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். உண்மையாகவே தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து இன்றைக்கி நம்ம ஆராதிக்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாள் இல்லையா. இன்றைக்கி தேவ ஆவியானவர் எல்லாருக்கும் இன்றைக்கி பரிசுத்த ஆவி அருளப்பட்ட நாள். இந்த நாளை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த கருமையானவர்களே, இந்த வருஷத்தில் ஒரு நாள் இதை குறித்து நாம் சிந்தித்துக் கொள்ளணும். இன்றைக்கி வார்த்தையும் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த பொழுது தேவ ஆவியானவர் அவர் மக்கள் அசைவாடினார் இல்லையா. அந்த அசைவாடுதல் இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதுதான் நம்ம இன்றைக்கு முக்கியமாக கத்தத்தை நம்ம கேட்கிற காரியம். ஆனால் இந்த நாளில் நாம் கூடி நம்ம தெய்வங்களை தேடும்படியாக வந்திருக்கிறோம். விசேஷமாக நீங்கள் எல்லாரும் கத்தருடைய பாதத்தில் அவர்கிட்ட கேட்கணும். யாருக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க சீக்கிரத்தில் பரிசுத்த ஆவி நிறைவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். காலம் கடைசியான காலத்தில் நம்ம வந்துருக்கிறோம் இல்லையா. இந்த உலகத்தில் பாருங்கள், உடன் பின் ஒன்றாய் அநேக பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த கொரோனா வைரஸ் ஒரு பக்கம் இன்றைக்கி நிலநடுக்கங்கள், இன்னொரு பக்கம் அந்த வெட்டுக்கிளிங்க, இன்னொரு பக்கம் இன்றைக்கி மனுஷனோட அழிவுகள், வியாதி, இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி கடைசி காலத்துக்கு நம்ம கடந்து வந்துட்டேன். எனக்கு அதுமேலே பரிசுத்தாவின் கூட நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, ரொம்ப வேணும். அதை நீங்கள் நாடணும். இன்றைக்கி வரங்களில் இன்றைக்கி முக்கியமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் முக்கியமாக நீங்கள் அவன்கிட்ட போராடுங்க. இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற வழியில் அநேகருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் முழங்கால் பண்ணிட்டு நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடுவோம். துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இந்த தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகற்றின் ஓய்வு நாளில் நாங்கள் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற நான் வந்திருக்கிறப்பா. கர்த்தர் நீ நல்லவர் வல்லவரப்பா. எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அங்கே நான் வந்து நடுவில் இருப்பேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு ஆரம்பத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. எங்களோடு நீங்கள் பேசணும்ப்பா. எங்கள் பாடல்கள் வசனங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு நன்மையும் குறைபடாத அப்படி எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்கள் அளவிட முடியாத அன்பின் அபிஷேகத்தை எங்கள் மேலே நீங்கள் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. அப்பா நான் துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோமே, கனப்படுத்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். நல்லவரே வல்லவரே, சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 ராஜா. ஆவியானது எங்குண்டோ விடுதலை உண்டு அப்பா. எங்களை விடுவிக்க போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த நாள் உடைய பிரசன்னம், உடைய கிருபை, உடைய மகிமை எங்கள் பக்கத்தில் இறங்கி வருகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் பக்கத்தில் நீங்கள் வாங்காண்டுகிறேன். எங்கள் பக்கத்தில் இறங்கி வாங்கப்பா. அப்பா நீர் எங்களோடு இருந்து அதுவே எங்களுக்கு போதும் ஆண்டுகிறேன். உலகத்தில் எவ்வளவோ போராட்டத்தின் மத்தியில் நாங்கள் நோக்கி பார்க்க முடியாது வந்திருக்கிறோம். அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஒருபோது நீங்கள் தள்ளி விடாதுன்னு ஆண்டுகிறேன். உங்களுடைய மந்தை குழாய்களை அப்பா மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கருத்து குழாய்களை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. உலகத்தில் நடக்கிற எல்லா அசம்பாவிதம் இருந்து எங்களை விலைக்கு நீங்கள் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாளும் என்னை துதிக்க எங்கள் வாய்களை திறந்தவன் ஆண்டவரேன். வாயை விரிவாய் தர நன்மையான இருப்பேன் என்று சொன்னீரேன். நீங்கள் எல்லாருடைய வாய்களுக்கு திறந்தொழுகிறாக. ஒவ்வொருத்தரையும் உடைய வல்லமையும் அபிஷேகத்தை உணர்ந்து கொள்வார்களாக. கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காய் சோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவெடுக்கும் சமயம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. தொடர்ந்து நம்முடைய பிரசனம், நம்முடைய கிருபை, மகிமைக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசுங்கப்பா. நாங்கள் கேட்கிறோம். உங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 536வது பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா.
இப்போ இன்னொரு பாடலை பாடி நாம் பசுத்தாவின் நிறைவோடு கூட கரங்களை தட்டி உற்சாகமே பாடும். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. பாடுகிற வேளையிலே அவனோட அபிஷேகம் ஒரு மத்தியில் இறங்கி இவங்க எல்லாரும் எனக்கு இன்னைக்கு அபிஷேகத்தை நினைக்க முடியாது. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? ஆமே. வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆதி வல்லமை அக்கினி வல்லமை, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆதி வல்லமை அக்கினி வல்லமை, வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, ஆதி இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, ஆதி இப்போ தாரும் தேவா, மாம்சமான நாவல் மீதும் ஆவியை ஊற்றுவே இறங்கி, மாம்சமான நாவல் மீதும் ஆவியை ஊற்றுவே இறங்கி, உப்பர்வாதி பரியாளரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, உப்பர்வாதி பரியாளரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, பெந்தேகோஸ்தே நாளை போல பேரிக்கான முழக்கத்தோடு, பெந்தேகோஸ்தே நாளை போல பேரிக்கான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும் நம்மை, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, ஆதி இப்போ தாரும் தேவா, தேவை தேவா, ஆதி இப்போ தாரும் தேவா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவி தாரும், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவி தாரும், பிதாவே என்று அழைக்க முத்திர சுவீகாரம் தீரும், பிதாவே என்று அழைக்க முத்திர சுவீகாரம் தீரும், ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, ஒழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினி வல்லமை, வல்லமை தேவை தேவா, தேவ வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, அதை
வல்லமை தேவை தேவாமே தேவ வல்லமை தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. எல்லாரும் வாய்த்து போட்டுருவோமே. கர்த்தருடைய மகிமை நமக்கு எதை வந்துட்டே ஹல்லேலூயாவே. ஓ நன்றி 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 ராஜாவே. வரங்கள்னால கத்து நிரப்ப போறாமே. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிவாஷாவராமே. ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை மாம்சமானே அவர் ஆவியை ஊற்றுவேன் மாம்சமானே அவர் ஆவியை ஊற்றுவேன் உபர்வாரியாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே உபர்வாரியாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. எல்லாரும் ஒரு வாயில திருவாய் தோத்துறீங்க. கத்தன் மண்ணியால் இருக்க போறார். ஆமே நாளே நூறாவா ரீவா ஷாபா ராபா லாபா ஏசுவின் ரத்தத்தினால தேவனுடைய வல்லம் இறங்குகிறது இறங்குகிறது இறங்குகிறது. கத்தர் இன்றைக்கு அபிஷேகிக்கிறார். அல்லே லூயா ஓ ரீவாதா நீஷாபா ராபா லாபா. இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல கத்தருடைய அபிஷேகமுடைய வந்திருக்கிறார். மக்களே மகனே கத்தர் அபிஷேகிக்க போறார். அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா. ஆமே நன்றி 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 நன்றி. துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். ஓ ரீவா ஷாபா ராபா லாபா ராபா ராபா. கத்தர் நமக்கு நல்லவர். எத்தனை பேர் விசுவாசி அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கத்தர் போதுமான ஆசீர்வாதம் மத்தியில கொடுக்க போறாரு. கத்தர் நல்லவரா இருக்கிறாரு. இன்னைக்கு உனக்கு வல்லவரா இருக்கிறாரு. அன்பின் தேவன் உன் மத்தியில அசைவாடுபடியா வந்திருக்காரு. அல்லேலூயா. ஆவியானது எங்க உண்டோ அவங்க விடுதலை உண்டு. கத்தோட அபிஷேகத்தை நீ உணர்ந்து கொள்ள எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே. இந்த நாளில் கத்தர் உங்களோட பேசும்படியா வந்திருக்கிறார். ஆமே நீங்க எல்லாம் ஒரு மனத்தின் ஆவியோட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருமனப்பட்டு ஆண்டவர் நோக்கி பாருங்க. நீங்க மிகப்பெரிய அதிசயங்களை நீ காண போறீங்க. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஆமே துதிக்கிறோம் சோத்தரிக்கிற ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமே ஹல்லேலூயா. ஆமே நன்றி நன்றி நன்றி. உண்மை துதிக்கிறோம். உண்மை நாங்கள் சோத்தரிக்கிற ராஜா. எங்களுக்கு நீ போதுமானவரா இருக்கிறீங்க. நன்றி ராஜா. அநேக பலவீனத்தை எங்கள் பலனை எங்களுக்கு பூர்ணமாக விளங்குறதுக்காய் நன்றி ராஜா. அப்பா எங்களை நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீர் அதற்காய் நன்றி. எங்களை திக்கற்றலாக விடைய முடிஞ்ச வருவென்று சொன்னீர் அதற்காய் நன்றி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னீரே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் இருப்பதும் நிர்மலம் ஆகாதிருப்பதும் சுத்த கிருபையா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உம்மை சோத்தரிக்கிற 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 மிகப்பெரிய அற்புதங்களை நாங்கள் காண போறதுக்காய் சோத்துறோம். ஜீவனுள்ள சாற்றுள்ள பிள்ளைகளை அங்கே நிற்க வைக்க போறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அபிஷேகமும் வல்லமை இவ்வளவு பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த காலை விளைவு அபிஷேகத்தில் உணர்ந்தவர்களா இருக்கட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய கரம் இப்பொழுது ஒரு மத்தியில் இறங்கினதுக்காய் நன்றி ராஜா. கத்தனை அளவிட முடியாத அன்பினாலே எங்கள் நிறைவேற அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை சோத்தரிக்கிறோம் உண்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கட்டும்.
கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதியுமே, வழி நடத்துங்க. உங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம அலைவிடுந்து அபிஷேகத்தை நிரப்பினார். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாகும். நம்ம எத்தனை பேர் விசுவாசத்தோடு வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் நம்மோட நீங்கள் பேச போகிற பாருங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாள் இல்லையா? இந்த பெந்தேகோஸ்தே இந்த நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருந்த போது அந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு உங்கள் வீடுகளில், நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் யாராக எங்கிருந்தாலும் அவர்கள் உங்களை தேவன் இன்றைக்கி தொடரணும். இன்றைக்கி அதுதான் நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் இன்றைக்கி எல்லாரையும் இன்றைக்கி அபிஷேகத்தை நிறைக்க வேண்டும் என்பது அடியாருடைய வாஞ்சை. அதனால் வேத வசனங்களுக்கு நம்ம ஆயத்தமாகவும் அவங்க குறுகிய ஒரு செய்தி தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளணும். அதில் நான் முதல் வசனத்தை 2வது வசனம் நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் நான் படிக்கிறேன். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்து வீடு முழுதும் நிரப்பிற்று. அல்லேலூயா. முதல்ல அந்த பெந்தேகோஸ்தே இந்த நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறார்கள். பாருங்களா, ஏற்கனவே அங்கே 120 பேர் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அதாவது ஒரு மனசு. முதல்ல ஒரு மனது தான் முக்கியங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு அபிஷேகம் பெற்றுக்கணும், ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேணும், நான் நல்லா ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும் அப்படின்னு நினைப்பானா? முதல்ல தேவன் தான் சொல்றாரு, ஒரு மனதினாக இருக்கணும். உங்களுக்குள்ள ஒருமனப்பட்டிருந்தால் அவசரம். எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் நான் அங்கே நிற்பேன். இங்கே இவரோட எல்லாரும் 120 பேர் ஒரு மனதின் ஆவியோட பாருங்க, மனசு ஒன்றா இருக்குது. எல்லாரும் என்ன நம்ம எல்லாம் போவோம், ஜெபிப்போம், வாங்க நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கர்த்தர்கிட்ட நம்ம பேசுவோம். இப்போ யாருமே எதுக்கும் ஒரு தடையே சொல்கிறாங்க. அப்போ ஜெபிக்கிறதுக்கு, கூடி வர்றதுக்கு, யார் அங்கே தடை செய்யாத இருக்கிறதுக்கு முதல்ல அங்கே என்ன காரணம்? ஒரு மனதின் ஆவி. இன்றைக்கி ஒரு மனதின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால், உங்கள் குடும்பத்தில் ஒரு மனதின் ஆவி இருக்குமானால் நீங்கள் தேவனிடத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கி இடத்துல கடந்த நாள் ஒரு 3 நாளைக்கு மட்டும் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க கேட்டாங்க, எனக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியலை, எனக்கு அந்த அபிஷேகத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி அவங்க வருஷக்கணக்காக ஆச்சு அவங்க ரட்சிக்கப்பட்ட ஞானசம் எடுத்து, ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல. காரணம் அதை நான் சொன்னேன், நீங்கள் வாஞ்சையாக இல்லாமல் பயப்படுறது. ஒரு சில பேர் பயப்படுறாங்க. அபிஷேகம்னாவே பயம், ஐயோ அது நமக்கு வேண்டாம், அது நல்லா இல்லை அப்படிங்கிறது. தேவன் சொல்லுகிறாரு, நீங்கள் வாஞ்சியாக இருங்க. அவருடைய பேரில் இன்னைக்கு தேவனிடத்தில் வாஞ்சியாக இருங்க, அன்பாக இருங்க இல்லையா, நேசிக்கிறீங்க நீங்கள். ஆனால் அபிஷேகத்தை மாத்திரம் ஏன் இன்றைக்கி நம்ம வெறுக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த அபிஷேகம் ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் முடியறதில்லை. ஆனால் இங்கே பாருங்க, இங்கெல்லாம் ஒருமனப்பட்டு ஓடி வந்தாங்க. எங்கே ஒரு மனதின் ஆவி இருக்குதோ, எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறோ அங்கே தேவனுடைய மகிமையும் வல்லமை இறங்கி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்று நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருப்பீங்க என்று சொன்னால் உங்களை தேவனை ஆசீர்வதிக்க எங்கே இருக்குது ஒரு மனதின் ஆவி? உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இங்கே இவர்கள் எல்லாரும் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். அப்போது எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு ஒன்றா கூடி நம்ம எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலான்னு சொல்லி வந்திருக்கிற வேலையில் அவங்க என்ன வந்துச்சா? காற்று அடிக்குது. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. பாருங்க, ஒருவனதோடு அவர்கள் எல்லாரும் கூடி உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு வல்லமையை, ஒரு இடி முழக்கத்தை அவளுக்குள்ளே அனுப்புகிறாரு. அந்த வீடு முழுவதும் நிரப்பிடுச்சு. பாருங்க, அவங்க இருந்த இடத்துல அநேக வீடுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த வீடை மட்டும் கர்த்தர் நிரப்பினார் என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? அவர்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருந்தது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், உங்கள் வீடு நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால், அவருடைய மகிமையினால், அவருடைய கிருபையினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கருமையானவர்கள். அதற்கு ஒரு மனதின் ஆவி மிகவும் முக்கியம் என்பதை இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்க. அந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு மட்டும்தான் ஒரு மனதின் ஆவியா? எப்பவுமே நமக்குள்ள ஒரு மனதின். இவர்கள் விசேஷமாய் கூடி வந்ததுனாலே இவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அன்றைக்கு பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியை அளவிட முடியாதபடி இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், வரங்களை பெற்றுக்கொண்டார்கள். நீங்கள் தொடர்ந்து வீட்டில் நீங்கள் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து பாருங்க. அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு அபிஷேகத்தை அவங்க மேலே அப்படியே ஊற்றினார், வானத்தை திறந்து இன்னைக்கு இல்லையா. இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொடுத்து அவர்கள் வாஞ்சியாக இருந்தார்கள். காரணம், அவர்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவி இருந்தது. எனக்கு அறிஞானவர்களே, நீங்கள் ஒரு மனதின் ஆவியோடு கூட கர்த்தரை தேடுகிற வழியில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இங்கே தேவன் வானத்தை திறந்து இடிமுழக்கத்தை உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினார். அல்லேலூயா. அந்த வீடு ஃபுல்லா அவர்களை மாத்திரம் இல்லை இல்லையா, அங்கே இருக்க கொஞ்சம் பேரை மாத்திரம் இல்லை, வீடு முழுவதும் அவர்களை நிரப்பினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிரப்புகிற ஒரு உணர்வு, நிரம்பப்படுகிற ஒரு உணர்வு
உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடியோடைய வாஞ்சியாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் எனக்கு அருமையான கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இங்கே பாருங்க, அப்படி நிரம்பும் போது அவர்களுக்கு வந்து அக்கினிமயமான நாவுகள், தேவன் வானத்திலிருந்து இடி முழக்கத்தினாலே தேவன் அவர்களோட பேசும்படியாய் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் போல் அவர்களுக்கு காணப்பட்டு ஒருவர் மேல ஒருவர் மேல வந்து அப்படியே உட்கார்ந்தார் ஆவியானவர். அப்படியே புறாவை போல் ஆண்டவர் இறங்கி வந்து அவளை தொட்டார். ஒவ்வொருத்தரையும் எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் தொடப்பட வேண்டும். தேவனுடைய கரங்களில் நீட்டப்பட வேண்டும். அவருடைய அபிஷேகம் மேல் ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சூழ்நிலை எப்படி இருக்கு தெரியுதா? நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியிலையும் போக முடியல, வேலையும் செய்ய முடியல, வீட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு நிறைய பேர் கேட்டால் போர் அடிச்சு போச்சு, எப்போடா வெளியில் போகலாம், எப்போ நம்ம வெளியில் போவோம், ஏன் வெளியில் போகலாம், வியாதியாக இருந்தால் வட வியாதியாவது பிரச்சனையாகுது. இன்னைக்கு அதை பற்றி கவலை. இன்றைக்கு கூட ஒரு சகோதரர் தான், இல்லை இனிமேலும் நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதோம்மா, நாங்கள் வெளியில் போனால் தான் முடியும், அடைப்பட்டு இருக்க நான் விரும்பவில்லை, இன்னைக்கு சுதந்திரம் வேணும், ஆனால் நான் என்ன செய்யணும், வியாதியில் மாட்டிக்கொள்ளும் விருப்பம் இல்லை. பாருங்கள், இன்னைக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்துட்டு வாங்கி இன்னைக்கு வெளியில் போகிறதுக்கு எனக்கு ஆசை வந்துருச்சு, வீட்டுக்குள்ளே இருக்க விருப்பம் இல்லை. எந்த லாக்டவுனாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வெளியில் போகிறேன், நான் வெளியில் போய் என் தேவனை நான் பார்க்க போகிறேன், நான் ஆலயத்துக்கு போக போகிறேன்றது இல்லை, நான் வெளியில் போய் உலக காரியங்களை நான் பார்க்க வேண்டும், உலகத்தில் இருக்கிறதை நான் காண வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு மனசுக்குள்ளே நிறைய தாட்ஸ் எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா? பாருங்கள், இன்னைக்கு என்ன மாதிரி மோசமான சூழ்நிலை பார்த்தீங்களா? இன்னைக்கு வியாதியும் வேதனையும் மனுஷனை நீங்கள் பயமுறுத்தி கொண்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களே, பசுத்த ஆவியின் உண்மையில் இருக்குவாரானால், தேவ ஆவியால் உன்னோடு இருப்பாரே ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பலன் இன்னும் பலவீனத்தில் பூர்ணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க, பலனை பெற்றுக்கோ. இது உன்னதமானுடைய பலன். எது? இந்த பசுத்த ஆவி என்பது. அதை பெற்றுக் கொடுத்து வாஞ்சாரு ஒரு மனது இருக்குன்னா வரும். இன்னைக்கு பிரிவினை இருக்கிற இடத்துல கர்த்தர் வரமாட்டாரு. இன்னைக்கு ஒருவருக்கொரு நீ வெட்டிக்கிட்டு பிரிவினை இருந்தா அந்த இடத்துல வரவே வர. ஒரு சில குடும்பங்கள் வந்து ஒற்றுமையா இருக்காது, வெளியில பார்க்கறது இருப்பாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒத்துமை இருக்காது. அவங்க பாட்டில் அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க பாட்டில் அவங்க செய்வாங்க, தனிமையான சூழ்நிலை, தனிமையாக அவங்களால எல்லாம் செஞ்சு கொள்ள பழகி கொள்வாங்க. ஆனால் அப்படி இருக்கலாகாது. எனக்கு அருமையானவர்களே, நீ இன்றைக்கு ஒருமனப்படவில்லை. இன்றைக்கு குடும்பத்தோட தேவனை நோக்கி பாருங்க. இன்னைக்கு கடைசி காலங்களை வந்துட்டோம். அவர் சொல்றாரு, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீது நாவியை ஊற்றுவேன். அதே வசனங்கள் இருக்கு பாரு, 17ஆம் வசனம் சொல்லுது, கடைசி நாட்கள் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரன் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா. இப்போ கடைசி நாள் இன்னைக்கு உண்மையாகவே உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற நம்மளை சுற்றி சென்னையோ இந்தியா மற்றும் பட்டணத்துக்கு சொல்லலை, இன்னைக்கு உலக நாடுகள் வரைக்கும் நம்ம போகணும்னு சொன்னால் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே மாட்டி தவித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் கேட்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவை எல்லாமே நடக்க வேண்டியது தான். கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்கிறது. காலம் இனியும் செல்லாது. இப்படி தான் இனிமேல் காலம் ஓட. பாருங்கள், 3 மாதம் வீட்டுக்குள்ளே இருக்க பழகுன நாம இனிமேல் நிறைய காரியங்களை இப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி செய்ய பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தள்ளப்பட்டோம். இனி 3 மாதம் 60 நாள் நம்ம சொன்னவங்க பேச்சை கேட்கறதுக்கு தயாரான நாம இனியும் அவருடைய சத்தத்துக்கு, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கக்கூடிய ஒரு முறைக்கு நம்ம தள்ளப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த நாள் இன்னும் சீக்கிரத்தில் வரப்போகுது இல்லையா? வெகு சீக்கிரம் அப்படிப்பட்ட நாட்கள் வரும்போது ஆவியானுடைய பலன் இருந்தால் தான் நீ சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஆவியின் பலன் இருந்தால் தான் எல்லாவற்றையும் எடுத்து நிற்கிறதுக்கு உண்டான கிருபை ஆண்டவர் கொடுப்பாரு. இல்லைன்னா மறுதளித்து பின்வாங்கி போகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும். கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களில் நான் எல்லாருமே என் ஆவியை ஊற்றுவேன். இன்றைக்கு நீங்கள் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அப்பொழுது தேவ ஆவியானவர் மத்தியில் அசைவாடினார். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பாருங்க, ஒருத்தரும் இன்னைக்கு நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தினால பேச தொடங்கினார்கள். 4வது வசனம் நான் படிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அல்லேலூயா. அவர்கள் பேச தொடங்கினார்கள். ஆவியானவர் இன்னைக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுத்தவர் இன்னைக்கு நிரப்பப்பட்டு தங்களுக்கு கர்த்தர் தந்தருளின ஆவி, உங்களுக்கு கொடுத்த வரங்கள், கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டிய. நிறைய பேர் நீங்க அப்படியே வச்சிருப்பாங்க. அபிஷேகம் கிடைச்சது, எப்போவோ அபிஷேகம் பெற்றுட்டேன், ஆனால் அந்த அபிஷேகத்தை தனக்குள்ளே வெளியில் கொண்டு வரதுக்கு பயப்பட்டு நிறைய பேர் நீங்கள் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சபைகளில் கூட்டு வரும்போது அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. நீ எந்த மட்டும் 2 நினைவுலாம் இருப்ப. எனக்கு அருமையானது எந்த ஜனமே, உன் வாயை விரிவாய்த்தது, நீ கர்த்தர் கொடுத்த வரங்களை நீ வெளியிலே கொண்டு வா. உனக்கு ஆவியின் அபிஷேகத்தை நீ கொடுத்துருக்கிற ஆவியானவரை இன்னைக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிற, எடுத்து வெளியில் அனுப்பு. அவர்
அவரை நீ இன்னைக்கு வாயை திறந்து பேசு, பாஷைகளை பேசு. கர்த்தர் உன் மேல வல்லமே இறங்குற வேளையிலே அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு மனதினாலே இன்னைக்கு ஆண்டவரை கேளு. ஆண்டவரே, நான் ஒருமனப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறப்பா, என்னை நீ அபிஷேகம் ஆண்டவரே. ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து பாடிட்டு கை தட்டிட்டு ஆராய்ச்சிட்டு போறதல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. முழுமை அடைகிறது அபிஷேகத்தினால தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதுங்க. எனக்கு அபிஷேகம் இன்னைக்கு நிறைய பேர் விருப்பம் இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. அதுக்கு என்ன தெரியும்? ஒரு மனது இல்லாதனால தான் ஆண்டவர் சொல்லி, ஒரு மனதினாலோட நீ என்னை கேட்கும்போது நான் உனக்கு இன்னைக்கு அளவிட முடியாத அபிஷேகத்தை நான் உண்மையில ஊற்றுவேன். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் கர்த்தர் தந்தருளின, தங்களுக்கு கர்த்தர் தந்தருளின. பாருங்க, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். பேச ஆரம்பிச்சாங்க. அவர்கள் எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் பாஷை ஒருத்தருக்கு புரியாது. கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த அந்த அந்நிய பாஷையில் பேச தொடங்கின போது இன்னைக்கு கர்த்தர் அவர்களை அபிஷேகத்தை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையாவே எல்லாரும் வந்து அதை பார்க்குறாங்க. பாருங்க, அவர்கள் பேசுகிறதை இன்னைக்கு பார்க்கிறார்கள். இன்னைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்யணும்னா நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ பெற்ற அபிஷேகம் தான் உன்னை போதிக்கும், வேற ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை. நீ அபிஷேகம் பெற்றிருப்பேன், ஆவியானவர் சொல்றதை உனக்கு சபையில சொல்லி கேட்க முடியும். இன்னைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு நமக்குள்ள எப்பவுமே ஒரு ஒரு தாட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அது நல்லதா கெட்டதான்னு டிசிஷன் எடுக்க முடியாமல் நிறைய பேர் தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஆண்டவங்களோட பேசுகிறத நீங்கள் நிச்சயமாக உணர முடியும். அவருடைய பலத்தோட நீங்கள் எல்லாத்தையும் செய்யும் போது உங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். நிறைய பேர் சுதாரித்து செய்ய முடியாது. ஐயோ, நான் செய்யறது சரியா தவறானே தெரியல, எப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் ஆவியின் வரங்கள் அவங்களுக்குள்ள இல்லாதனால பகுத்தறிய முடியல. நாம் என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது தெரியாமல் பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. கருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு நீ ஒரு மனதின் ஆவியை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்கிற வேளையில உன்னை கர்த்தர் அபிஷேகிக்க முடியாது. நீ இறங்கி வந்து கடைசி நாள்ல மாம்சமான யாவர் மீது ஆவியை ஊற்றுவேன். உன் மேல நான் இன்னைக்கு ஊற்ற போகிறேன். கருமையான தேவனுடைய மகனே, மகனே, கர்த்தர் இன்னைக்கு உண்மையில் பொழிகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாகும் இல்லையா? அப்படியே கொரிந்தியர்ல ஒரு வசனத்தை நாம் படிப்போம். 1 கொரிந்தியர்ல இன்னைக்கு 14ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அங்கே இன்னைக்கு 2-3 வசனங்களை நான் படிச்சு உங்க முன்னால நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் வார்த்தையில இன்னைக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த வல்லமையான வார்த்தையில நாம் இன்னைக்கு நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். இதை குறித்து அந்நிய பாஷைகள் 5வது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இங்கே அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் எல்லாரும், பவுல் சொல்றாருங்க, நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையை பேச விரும்புகிறேன். இப்ப ஊழியக்காரர் எனக்கும் ஒரு ஆசை, நம்ம ஜனங்கள் எல்லாரும் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சகோதரரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ, இவங்க இன்னும் அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்களே, இந்த பிள்ளைகள் இன்னும் பரிசுத்த ஆவி வரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிங்கப்பா, சீக்கிரமாய் உங்களுடைய வல்லமை அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமாப்பா என்று நான் நிறைய நாளில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சபையோட அநேக வாலிப பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொட போகிறேன். கருமையானவர்களே, இங்கே இந்த 5வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பேசணும். அந்நிய பாஷையை நீங்க வேணாம்னு சொல்லாதீங்க. அந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அந்நிய பாஷையை பேசும்படி விரும்புகிறேன். 4ஆம் வசனம் சொல்லுது, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பக்தி விருத்தி, ஆண்டவருடைய பரிசுத்தம் வல்லமை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். இன்னைக்கு வரங்களினால ஆண்டவர் நிரப்பும் பொழுது நீங்க பேச வேண்டும். இன்னைக்கு பக்தி விருத்திக்காக பேசுகிறான். ஏன்? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீ ஆண்டவரை தேடுகிற, உன்னை அறியாத அந்த அளவிட முடியாத அந்த அபிஷேகம் உண்மையில் ஊற்றப்படும். நீ கர்த்தரை துதிக்கிற, உன்னை அறியாம ஆண்டவரை நீ துதித்து கொண்டே இருக்கிற. நீங்க அந்த வசனம் என்ன சொல்லுது? 4வது வசனம், அந்நிய பாஷையை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இன்னைக்கு பக்தி விருத்தி எப்போ சபையில் ஒரு பக்தி விருத்தி வரணும். அந்நிய பாஷையை பேசக்கூடிய வாலிப பிள்ளைகள் எழும்ப வேண்டும். சபையிலே ஒரு பக்தி விருத்தி உண்டாகணும். அந்நிய பாஷையில பேசக்கூடிய தாய்மார்கள், நீங்க சகோதரர்கள் எழும்ப வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனது. நான் எப்போ ஒரு மனது வருது? சபையில எல்லாம் ஒரு மனதோட கூடி ஆராதிக்க நம்ம எல்லாரும் என்றைக்கு ஒருமனப்படுறோமோ அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அர்த்தத்தை நீங்க காண்பீங்க. நான் தனியாக இருந்துட்டு போயிடுறேன், நான் தனியா பாட்டு படிக்கிறேன், எனக்கு யாருமே வேணாம், நான் தனியா ஜெபம் பண்ணிக்கிறேன். எப்போ தனியா ஜெபிக்கணும், எப்போ தனியா போய் ஜெபிக்கணும், எப்போ ஒரு நேரம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு மனதின் ஆவியோட நீங்கள் குடும்பமா இல்லையா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பத்தோடு கூட உட்கார்ந்து தேவனை ஆராதிக்கிறது இன்றைக்கு
நிறைய இடங்கள் மிக குறைவாக இருக்கிறது இல்லையா? 1% கூட யாரும் அப்படி குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிறதும் இல்லை, அவரோட கூட அபிஷேகத்தை நிறைகிறதும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்னீங்க ஒருமனப்பட வேண்டும் இல்லை கர்மையானே. உங்களுக்கு ஆண்டவருடைய பசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்கு வயசு முக்கியம் இல்லை. யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ, ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்கிறீங்களோ, ஒரு மனதோடு நீங்கள் கூடி இருக்கும் போது அந்த இடத்துல தேவன் வந்து கடைசி நாள் அவர் சொல்கிறாரு, மாம்சமான யார் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வரங்களை பெற்றுக்கொள்கிற நேரம், வரங்களை பெற்றுக்கொள்கிற காலம் இது. இனியும் நீங்கள் அமைதியிலும் பொறுமையாக இருக்கிறது தேவன் விரும்பவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் சொல்கிறார், இனி இன்னைக்கு வரங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அந்த 5-4 வருஷம் நல்லா படித்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இன்னும் நீங்கள் நெருங்கி வரணும்னால இன்னைக்கு அபிஷேகம், அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் ஆவியினாலே இன்னைக்கு பேசணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு நாங்கள் விரும்ப வேண்டும். இன்னைக்கு நாங்களும் விரும்புகிறோம் இல்லையா? இந்த வசனம் அந்நிய பாஷையில் பேசுகிற இந்த பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். நீங்கள் எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அந்நிய பாஷையில் பேசுறத நாங்கள் விரும்புகிறோம் என்று பவுல் சொல்ல. இன்னைக்கு நாங்களும் விரும்புகிறோம். ஊழியக்காரர்கள், அநேக ஊழியக்காரர் விரும்புகிறது என்னன்னா, இந்த ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு வரங்களை பெற்று அபிஷேகத்தினால இன்னைக்கு நல்லா நிரம்பணும்னு இருக்கான். இன்னைக்கு நிறைய பேர் அது வேண்டவே வேண்டாம், ஐயோ பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டாம், நான் இப்படியே இருந்து உட்காந்துட்டு போகிறேன். இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறோம்ல, அதை வேடிக்கை பார்க்கறது கூட நிறைய பேர் இருக்கும். எனக்கு கருவியான தேவனுடைய ஜனமே கர்த்தர் உன்னை தொட போகிறாரு. நீ வேடிக்கை பார்க்குறவனா இருந்தால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கி நான் உன்னை தொட போகிறேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் உன் மேலே ஊற்ற போகிறேன். நீ இன்றைக்கு நீ அளவிட முடியாத அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை நிரப்ப போகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த பெந்தெகோஸ்தே நாளில் ஒருமனதின் ஆவி வந்த பொழுது அவள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேச தொடங்கி அந்த இடம் முழுவதும் அசைந்தது. அல்லேலூயா. அங்கே வந்து பார்க்குற, என்னடா என் பாஷை இவன் பேசுகிறான், இவனுக்கு அந்த பாஷையே தெரியாதே, இவன் எப்படி பேசுகிறான், ஒருவருக்கொருவர் அங்கே ஒரு ஆச்சரியம் உண்டாச்சு. அப்போ தான் சொல்கிறாரு பாருங்க, பேசுறது இல்லை, இவரெல்லாம் காலை அவசரம் இல்லை, அவளை குடிச்சிட்டு ஏதோ பேசுகிறான். இல்லை, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இன்னைக்கு பொழுது விடுகிற காலம் நேரத்தில் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கும் பொழுது அன்பினால தேவனை நிறைச்சி அவளை அளவிட முடியாத அபிஷேகத்தினா தேவன் நிறைச்சார். எதனால தெரியுமா? ஒருமனப்பட்டாதான். நீங்கள் ஒருமனப்படுங்க உங்கள் வாழ்க்கையில். உன் மனைவியோட ஒரு மனதின் ஆவியோட உட்காரு, உன் தாய் தகப்பனோட ஒரு மனதோட உட்காரு, உன் இன ஜன பந்துக்களோட ஒரு மனதோட உட்காரு. கர்த்தருடைய அபிஷேகத்தை நிரப்புவார். அல்லேலூயா. இந்த பெந்தெகோஸ்தே நாள் என்பது விசேஷத்த ஒரு நாள் இல்லையா? இந்த நாள் அபிஷேகம் இன்னைக்கு ஊற்றப்பட்ட நாள். இந்த நாளில் நீங்கள் விரும்பினால் கர்த்தர் உங்களை இன்றைக்கு அபிஷேகத்தை கொடுக்க போற. எத்தனை பேர் விசுவாசம் அலையில சொல்லலாமா? இன்னைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? ஒரு மனதின் ஆவியோட கூட பெற்றுக்கொள்ள போறீங்க இல்லையா? இந்த இடத்துல ஒரு மனதோட நீங்க கூடி இருக்க போறீங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சொல்றார், நீ இப்பொழுது முழங்கால் படியிடு, ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கிப்பார். இன்றைக்கு தேவன் அபிஷேகிக்க போறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளை நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஆராதிக்க போறோம். ஆராதிக்கிற வேளையில கர்த்தருடைய மகிமையை அபிஷேகத்தை உணர போறீங்க. நாம் எல்லாரும் முழங்கால் பட்டு கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் தேவனை சோத்திரம் பண்ணோமா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி தேவ ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போமா? அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வல்லமை அருள் நிறைவே வாரும், பின்மாறி பொழிந்திடுவே. வல்லமை அருள் நிறைவே வாரும், பின்மாறி பொழிந்திடுவே. தேவாவியே தாகும் தீர்வே, தேவாவியே தாகும் தீர்வே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுவே, வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுவே.
வல்லமுங்கள் அடங்கி கொண்டிருக்குது. ஓ நீ பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ ரீபாஷாலா ரபா ரபா ரபா. நீ ஒரு மனதினாவியோட நீ ஒருமனப்பட்டு இருப்பாய் என்றார். இன்றைக்கு உன்னை கர்த்தர் தொட்டுகிறார் மகனே. இன்றைக்கு ஆண்டோட அபிஷேகம் மேல் ஊற்றப்படுது. இப்போதே நீ வல்லமை பெற்றுக்கொள். இப்போதே நீ பெற்றுக்கொள். ஓ ரீதா நாஷாபா ரபா ரபா. அண்டரே வாஞ்சையோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்க அருமையான சகோதரன் சகோதரி மேலே இப்பொழுது இந்த அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இப்பொழுதே கர்த்தர் நிரப்புங்கப்பா. அவர்கள் வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக. இப்பொழுது ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஓ ராது நாஷா மாக்கா ராஷா ரபா ரபா ரபா. இயேசுவின் ரத்தம் 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 இந்த பிள்ளைகள் மேல் இறங்கினதுக்காய் நன்றி ராஜா. ஓ கர்த்தரை தொட்டுகிறார் மகனே. கர்த்தரை தொட்டுகிறார் மகளே. ஆண்டுடைய வல்லமை மேல் இறங்குகிறது. ஓ உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. ஓ கர்த்தரை தொட்டுகிறார். அல்லேலூயா. ஓ ரீதா ராஷா மாக்கா ராஷா ரபா. ஆண்டோட அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கர்த்தருடைய மகிமை பெற்றுக்கொள். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓ என்னில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. கர்த்தர் உன் கரங்கள் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஓ உன்னை கர்த்தர் பெரிய ஜாதியாக்குறார். அல்லேலூயா. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவன் அதை பூட்ட முடியாது. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவன் அதை பூட்ட முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ இன்று முதல் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். உன் கரம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஓ இனஜனம் முன்னாடி கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஓ ரீபாஷாபா ரியாதா நாஷாலா ரபா. அநேக கேள்வியோடு உட்கார்ந்திருக்க அருமையான தேவனுடைய பிள்ளையே கர்த்தர் சொல்றாரு, நீ நல்ல பங்கை தெரிந்து கொள். மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள். மார்த்தாளை போல இல்லை, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள். அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து தேவனை நோக்கிப்பார். காலங்களை நேரங்களை கர்த்தருடைய பாதத்தின் அருகே செலவு செய். உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயங்களை நீ காணப்போகிறாய். ஓ ரீபாஷாமா ராபா ராபா. உன் பலவீனங்கள் நீங்குகிறது. ஓ உன் வியாதிகள் நீங்குகிறது. உன் வேதனை கர்த்தர் சுமந்து தீர்த்தார். இந்த நிமிஷத்திலே எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுகிற ஆண்டவரே. எல்லா சுகவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகுமாக ஜெபிக்கிறப்பா. விடுதலை அவளை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா உலகத்தில் இருக்கிற கொடூரமான இந்த காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பீராக. உடைய கிருபையில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. என் தேவன் அப்படி செய்கிறதுக்காக நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோட பேசின வார்த்தைகளுக்கு ஆண்டு நோக்கி பார்ப்போமா? இந்த வேளையில தேவன் நம்மோட பேசின ஒவ்வொரு வார்த்தையை நோக்கி பார்ப்போம். அப்பா நீ நீசனு குழுவும் அற்பமா இருக்கிறேன். ஆனால் எங்கள் மேலே நீ வைத்த கிருபை மிகப்பெரியதாண்டவரே. அப்பா நாங்கள் தூசி அப்பா, நாங்கள் கல்லு மண்ணாண்டவரே. எங்களுக்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய கிருபை அப்பா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாதிருப்போம் உமது கிருபாண்டவர் என்று சொல்லி சோதரிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போறாரு கருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஓ எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறார் அச்சா. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியிலே நீர் வந்து அபிஷேகத்தை ஊற்றி அளவிட
அளவிட முடியாத அன்பினால் நிறைத்தீர் அதற்காய் சோத்திருக்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்க நினைப்பாயாக, சொந்த வேலை ஒன்று செய்யாதிருப்பாய் என்று சொன்னீரேன். இந்த நாள் அப்போ 1 மணி நேரமாவது எனக்காக விடுத்திருக்க கூடாதா என்று சொன்னீரேன். நான் நம்ம சமூகத்தில் உட்கார்ந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க முடியாது. எங்கள் தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறார் அச்சா. அப்போ அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிங்க. இந்த யாரெல்லாம் உண்மையாக சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கற்று இன்னைக்கு தொடுவீராக, உடைய அபிஷேகத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. இன்று முதல் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். என்னிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. இந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தின் நாளாக கர்த்தர் கிருபை தாங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தேவன் ஆசீர்வதிங்க. அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு மனப்பூர்வமாய் சகலத்தையும் நீ செய்ய முடியாது செபிக்கிறப்பா. அவரோட குறைகளெல்லாம் நிறைவாக்கி தர முடியாது செபிக்கிறேன். இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் நான் வந்திருக்கிறாப்பா. உலகத்தில் என்ன ஆபத்து நேரிடும் எங்களுக்கு தெரியாத ராஜா. ஆனாலும் என் பிள்ளைகளா எங்களை நீ சுமந்து தப்பித்திருக்கிறீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. தொடர்ந்து உங்க பிரசனம், உங்க கிருபை, உங்க மகிமை எங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் சகலத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நம்ம மத்தியிலே தேவன் வந்து எங்கள் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தர் பேசின வார்த்தையை குறித்து தியானிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நல்லா கொஞ்சம் படிங்க. இன்றைக்கி உங்களோட பேசுவார் இல்லை வரங்களை நாடுங்க, அபிஷேகத்தை கொடுத்து இன்னைக்கு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர்களோட நிச்சயமாக இந்த மாதத்தின் கடைசி நாளாக இருந்தாலும் ஆண்டோடைய மகிமை பிரசனத்தை உணர்ந்தீங்க. நாங்கள் நல்லா ஆண்டவர் அளவிட முடியாத அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டவங்க. நீங்களும் அதை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. விசேஷமாய் கர்த்தர் வேலையை கொடுத்து இன்னும் ஆண்டவருக்காக எழுதி பிரகாசிக்கும், இன்னும் அநேகருக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். கர்த்தர் எங்களை வெள்ளப்படுத்தும் மாதிரி நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்குமான்னு கேட்டுக்கோங்க இல்லையா. தொடர்ந்து நீங்கள் இதை நல்லா பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே வல்லமை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.